ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ குரூப் டி நோட்டிபிகேஷன் வந்தாச்சு அண்ட் நீங்க எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ யாரெல்லாம் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க 2026 அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ ஆர்ஆர்பி குரூப் டி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போதான், அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா கேட்கப்பட்ட 2025 அண்ட் 2026ல கேட்கப்பட்ட குரூப் டி கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் சாப்டர். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபிகேஷன் சாப்டர்னும் சொல்லலாம், சர்ச் அண்ட் இண்டிசஸ்னும் சொல்லலாம். ஓகேவா? சர்ச் அண்ட் இண்டிசஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸா கொண்டு வந்திருக்கேன். டாப் குவாலிட்டி கொஸ்டின்ஸா கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஸ்வல் தான், அது நார்மல் மெத்தடா இருக்காது, ஆப்ஷன் மெத்தடா இருக்கும். அண்ட் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கொடுங்க. அண்ட் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சில விஷயங்கள் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. லைக் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி அண்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அவைலபிளா இருக்கும். ஃபைல் செக்ஷன்ல போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உடனுக்குடன் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ், இந்த வீடியோவோட சொல்யூஷன் பிடிஎஃப்பும் அங்கேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கும் தனி சேனல் இருக்கு. ரெண்டுமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர் அண்ட் லிங்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் டவுன்லோட் பண்றது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ள போங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேல பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பிடிஎஃப் நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடான பிடிஎஃப் ஃபோல்டர் ஓபன் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரிண்டும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ குரூப் டின்னு இல்லை, அதை தவிர்த்து இந்த எக்ஸாமுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் டாபிக்ஸ். இதோட லிங்க்கும் டெலிகிராம்லயும் இருக்கும், கீழேயும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு லிங்க் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்க. ரேஷியோ இருக்கு, ப்ரொபோர்ஷன் இருக்கு, ஏஜ் சாப்டர் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு, பாலினாமியல்ஸ் இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் லாஸ் இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டைம் ஸ்பெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவ்வளோ வீடியோஸ் இருக்கும். எல்லாமே என்னோட ஸ்டைல்ல எப்படி பெட்டரா பண்ணலாம், ஷார்ட்கட், மைண்ட் மெத்தட், ஆப்ஷன் மெத்தட், இது எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காம வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? இப்போ எடுத்த உடனே கொஸ்டின்ஸ்க்கு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ சம்பந்தப்பட்ட பல கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் பொறுமையா தான் கொஸ்டின்ஸ்க்கு போவேன். அப்பதான் உங்களால அந்த ஆப்ஷன் மெத்தட்லயே சால்வ் பண்ண முடியும். எப்பயுமே இந்த பவர் பேஸ் பண்ணி, அதாவது சர்ச் அண்ட் இண்டிசஸ் சொல்லுவோம், அதாவது சர்ச் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ரூல்ஸ்னும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நீங்க நோட் டவுன் பண்ணாலும் சரி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. நம்ம இங்க அதாவது இந்த பர்டிகுலர் வீடியோல 2 விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் வேல்யூஸும் பார்ப்போம் அண்ட் வேரியபிள்ஸும் இருக்கும். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு டேர்ம் லைக், ஸ்லோவா போறேன், நீங்களும் பொறுமையா பாருங்க, அவசரப்படாதீங்க. அப்பதான் உங்களாலேயே ஆப்ஷன்ல அடிக்க முடியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேர்ம் 5xy ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இதுல நான் கான்ஸ்டன்ட்னு எதை சொல்றேன்னா, இந்த வேல்யூ, இந்த நம்பர் இருக்குல்ல, வெறும் நம்பர், இதை தான் நான் கான்ஸ்டன்ட்னு சொல்றேன். அண்ட் இதை நம்ம இந்த எக்ஸ், ஒய், இல்ல ஏ, பி, சி, டி, ஏல இருந்து Z வரையும் எந்த லெட்டரா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்ம பொதுவா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள், இந்த டேர்மை வச்சுதான் நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல இந்த ஏ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இங்க மோஸ்ட்லி நீங்க நம்பரை பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் இங்க வேரியபிள் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரியா? ஏ பவர் 0, அதாவது எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2500 அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அதோட பவர் 0ன்னு இருக்குன்னா நீங்க வந்து can write it as 1. ஓகே, எனிதிங் டு தி பவர் 0 இஸ் 1, ரைட்? எனிதிங் டு தி பவர் 1 இஸ்
the same term. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே 2500 எடுத்துக்கலாம். இந்த 2500 பவர் 1 இருக்கு அப்படின்னா அது 2500. ஓகே, ரொம்ப பேசிக்கான விஷயம். அண்ட் தென் பவருக்கு மைனஸ் வரும். நிறைய கொஸ்டின் இந்த குரூப் டிலே நம்ம பார்க்க போற கொஸ்டின்ல நிறைய வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது என்ன a பவர் மைனஸ் n. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் இருக்கு 52 பவர் மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு. 52 பவர் மைனஸ் 2. இதை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/52 பவர் 2. அதாவது அதை அப்படியே உல்டா பண்ணும்போது அந்த மைனஸ் சைன் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஸோ நீங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு டேர்மை இந்த மாதிரியும் எழுதலாம், அல்லது இந்த மாதிரி இருக்கிற டேர்மை நீங்க இப்படியும் எழுதலாம். ஓகேவா? அண்ட் தென் a power 1/n is equal to n root a. See, for example, இப்படி ஒரு டேர்ம் இருக்கு. ஓகேவா? கியூப் ரூட் ஆஃப் 64 சொல்லுங்க, ஆர் 3 ரூட் 64 சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதை நீங்க இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா இதனா 64 பவர் 1/3 இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதை நீங்க இப்படியும் எழுதலாம், இதை நீங்க இப்படியும் எழுதலாம். இதுதான் 4th ரூல். இந்த ரூல் எல்லாமே உங்களுக்கு மைண்ட்லயே இருக்கணும், மெமரி பண்ணக்கூடாது, எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம், கொஞ்சம் அட்வான்ஸ்ட். ஓகே, சம்டைம்ஸ் சேம் பேஸ்ல வேற வேற பவர் இருக்கும் போது, சி இங்க எல்லா இடத்துலயும் ஏன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நான் பேஸ்ன்னு சொல்றேன். பேஸ் சேமா இருக்கிறது அவசியம். ஆனா எக்ஸாம்ல உங்க டைமை வேஸ்ட் பண்ணணும்னா அவங்க பேஸ் சேமா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், பேஸை சேமா மாத்தணும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ a பவர் n இன்டூ a பவர் n, a பவர் m இன்டூ a பவர் n அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 to the power 5 இன்டூ 2 to the power 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க ஏக்கு பதில் 2 இருக்கு. ஸோ ஏ அப்படின்னு நான் சொல்றது பேஸ் வந்து சேமா தான் இருக்கணும், அதுதான் ரூல். ஓகே, அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், அந்த 2 காமனா எடுத்துட்டு பவரை டைரக்டா ஆட் பண்ணலாம். அப்போ 5 + 3 நான் இங்க போடுறேன் அப்படின்னா 2 பவர் 8 வந்துருமா? ஸோ இதான் இந்த ரூல் சொல்றது. ஓகே, சரி. ஸோ பவர்ல மல்டிப்ளிகேஷன் என்னன்னு பார்த்துட்டீங்க. சரி, பவர் பேஸ் பண்ணி இப்படி டிவைட் ஆனா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா பவரை பேஸை நீங்க சேம் பண்ணணும். சேம் இல்லைனாலும் சேம் பண்ணணும். சேம் பண்ற மாதிரி சூழ்நிலை கொடுத்துருப்பாங்க. அப்படி சேம் ஆகலைன்னா சேம் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகே, எல்லாத்தையுமே சேம் பண்ண முடியணும் இல்ல. a பவர் m பை a பவர் n, இதை நம்ம இதுல இருந்தே கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 to the power 5 டிவைடட் பை 2 to the power 3 இப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், சேம் பேஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பேஸை ஒரு தடவை எழுதிட்டு டைரக்டா நீங்க இதை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன வரும், 2 to the power 2. அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பேஸ் சேமா இருக்கிற பட்சத்துல பவர் வேற வேற இருக்கும்போது அந்த பவர் டைரக்டா ஆட் ஆகும். அதே மாதிரி பேஸ் சேமா இருக்கிற பட்சத்துல பவர் வேற வேற இருந்தால் பவர் மைனஸ் ஆகும். மல்டிப்ளைல பவர் ஆட் ஆகுது, டிவைட் பண்ணா பவர் மைனஸ் ஆகும். பேசிக் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், a பவர் m டு தி பவர் n. ஏக்கு ஒரு பவர், அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த பவரை டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே மாதிரி ஓகேவா, இப்போ இங்க ஏன்னு வேணாம், இது எடுத்துக்கலாம். 2 பவர் 3 ஹோல் பவர் 2 இப்படின்னு இருக்கு. அப்போ நீங்க இதை என்ன பண்ணலாம், 2 பவர் 3 into 2 இப்படி உங்களால எழுத முடியும். சரியா? தென் a பவர் m பவர் n வித்தவுட் பிராக்கெட்ல இருக்கு. ஓகேவா? அப்போ which means இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 to the power 3 பவர் 2 இப்படியே போயிட்டே இருக்கும் வித்தவுட் பிராக்கெட். ஸோ அதை நீங்க என்ன பண்ணலாம், 2 3க்கு 3 ஸ்கொயர். ஓகேவா? தென் இதையும் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துட்டோம். லாஸ்ட் ஒன், AB வேற வேற நம்பர் பட் பவர் ரிமைன்ஸ் தி சேம். இது வந்திருக்கு.
ஓகேவா? இது வந்திருக்கு, பார்க்கலாம் அடுத்தடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். a into b whole power n. அப்படி இருக்கும்போது ஏக்கும் தனியா அந்த பவர் வந்துடும், பிக்கும் தனியா அந்த பவர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 2 into 3 whole power 5 இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அது நீங்க தனியா இப்படி பிரிச்சு எழுதலாம், 2 to the power 5 into 3 to the power 5. இப்படி உங்களால பிரிச்சும் எழுத முடியும், ரைட்டா? இது ஒரு ரூல். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 5 ரூல் சொன்னேன், அண்ட் இங்க ஒரு 4 ரூல். இது வரைக்கும் சிம்பிளா நம்ம 9 டிஃப்ரெண்ட் ரூல்ஸா பாத்துறோம். ரொம்ப பேசிக் தான். இது தெரியும் போது உங்களால டைரக்ட் கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இங்க வரும், if a power m is equal to a power n, then பேஸ் சேமா இருக்கும்போது அந்த பவர் ஈக்குவல் பண்ணி உங்களால எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி, இப்ப இங்க 2 to the power 5 which is equal to 2 to the power 3 அப்படின்னு இருக்கு. அப்போ உங்களால பேஸ் சேம் 5 is equal to 3 அப்படின்னு எழுத முடியும். தென் கால்குலேட் பண்ணி அங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டின்ல இது பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரியா? இதை விட பட் ஏ ஜீரோவா இருக்கக்கூடாது. ஏன்? 0 power 1 0 வந்துடும் இல்லையா? ஸோ அதனால ஏ வந்து ஜீரோவா இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது, -1 இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ 1 power anything is 1 வரும் இல்லையா? ஸோ இது ரொம்ப ரொம்ப. தென் இஃப் a power m is equal to b power m, பவர் சேம், பேஸ் வேற வேற. அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க பவர் சேம், பேஸ் வேற வேற. அப்ப நம்மளால அந்த பவர் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? பட் a is not equal to, sorry, a is equal to plus or minus b if m is even. இந்த m ஈவனா இருந்தால், அதாவது இந்த m இரட்டைப்படை எண்ணாக இருந்தால், அதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த m ஈவனா இருந்தால் a வந்து பிளஸ் ஆர் மைனஸ் b க்கு ஈக்குவலா இருக்கலாம். சப்போஸ் இந்த m ஒற்றைப்படை எண்ணா இருந்தா, ஆடா இருந்தால், அதாவது 1 3 5 7 9 இந்த மாதிரி இருந்தா a is equal to b. இங்கேயும் பிளஸ் தான், அங்கேயும் பிளஸ் தான். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வரல, வந்தால் நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது பேசிக்கான விஷயங்கள் தான். ஓகேவா? இந்த ரூல்ஸ் தான். ஸோ பிடிஎஃப் உங்ககிட்ட தான் இருக்க போது, இந்த ரூல்ஸை நீங்க அகைன் அண்ட் அகைன் பார்த்துக்கோங்க. நான் இப்போ டைரக்டா கொஸ்டினுக்கு போறேன். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் என்னோட மெத்தட், அதாவது பார்த்த உடனே நம்மளால எப்படி அடிக்க முடியும், ஆப்ஷனை எப்படி நம்ம எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியும், அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். அண்ட் தென் நான் டீடைல் மெத்தட் சொல்றேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, சி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸும் வருது, வேரியபிளும் வருது. இந்த 10 இந்த 2 எல்லாம் நான் கான்ஸ்டன்ட்னு சொல்றேன். இந்த ஏபி இல்ல எக்ஸ் ஒய் எல்லாம் வந்ததுன்னா அதை நான் வேரியபிள்னு சொல்றேன், ரைட்டா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை நான் பார்த்த உடனே என் மைண்ட்ல ஆப்ஷன் டி அப்படின்னு ஸ்டார்டிங்லயே தோணுது. எப்படி? சி இப்போதைக்கு இந்த ஏபி எல்லாம் விட்டுருங்க, இங்க என்ன இருக்கு? 10/2 கேன்சல் ஆகுது. பேசிக்கா ஒரு 10/2 என்ன பண்ணுவீங்க? கேன்சல் பண்ணுவீங்க, ஈஸியா கேன்சல் பண்ணுவீங்க. ஸோ 2 into 5 சார் வந்துடும். அப்போ அந்த ஏபியே விட்டுருங்க, ஆன்சர் 5ல தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த 2க்கு என்ன வேலை இருக்கு, இந்த 10க்கு என்ன வேலை இருக்கு? ஓகே, இது இருக்கு, அது இருக்கு. சரி, ரெண்டு ஆப்ஷன் ஒன்னா வருதுன்னு நீங்க நினைக்கலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்க, நான் என்ன சொன்னேன்? டிவைட்ல பேஸ் சேமா இருந்தா a power m by a power n, a power m minus n, பவர் மைனஸ் ஆகும் சொன்னா. அப்ப இங்க பவர் 5 பவர் 2 மைனஸ் ஆச்சுன்னா a பவர் 3யா? a பவர் 2 இப்படியே காலி ஆயிருமா? a பவர் 3. அதே மாதிரி b பவர் 6 மைனஸ் b பவர் 3 போச்சுன்னா, அதாவது b சேம் பேஸ், b பவர் 6 மைனஸ் 3 ஆக்கிடுவீங்க. ஸோ பியும் பவர் 3 தான் இல்லையா? அதாவது இங்க என்ன ரூல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்ததுல இந்த ரூல் உங்களுக்கு டைரக்டா யூஸ் ஆகுதா? ஸோ வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் உங்களால இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். சரி, ஓகே, பேப்பர் அண்ட் பென்ல சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க, ரைட்? ஸ்டார்டிங்ல என்ன பண்ணலாம்? இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? 5, ரைட்? அந்த 5 உங்களுக்கு இங்க வந்துடும். ஓகே, தென் இன்டு a பவர் 5 இருக்கு, இதையும் நான் மேல கொண்டு வந்துட்டேன்னா சேம் பேஸ் பவர் மைனஸ் ஆகும். இன்டு b இருக்கு, இங்க 6 இருக்கு, இந்த 3 அங்க போனால் சேம் பேஸ் மைனஸ். அப்ப என்ன ஆகும்? 5 a பவர் 3 b பவர் 3. ஸோ அது எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. தட்ஸ் இட். ஓகே,
ஸோ அப்படியே போகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. evaluate 3 power 5 into 7 power 5 divided by 21 cube. ஸோ கொஸ்டின்ல எப்பவுமே சேம் பேஸா மாத்திர மாதிரி கேள்விகள் தான் உங்களை கேட்பாங்க. நீங்க அதுக்கு ரெடியா இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவேன் மைண்ட்லங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ இந்த 21 கியூப் கீழே இருக்குல்ல, டிவைட் ஆகுதுல்ல, அது பார்க்கும்போது எனக்கு கிளியரா தெரியுது மேலையும் 3 7, அப்போ கீழேயும் வாலண்டரியா தான் அந்த 27 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 3 into 7 ஹோல் பவர் 3 வந்துருமா? அப்போ 3க்கும் பவர் 3 வரும், 7க்கும் பவர் 3 வரும் இல்லையா? மேல ஏற்கனவே பவர் 5 இருக்கு. 5 minus 3 என்ன ஆயிடும்? 3 பவர் 2. அதே மாதிரி 7க்கும் பவர் 5 இருக்கு. 5 minus 2 7, 5 minus 3 அது ஒரு 2. அப்போ 3 ஸ்கொயர் இன்டூ 7 ஸ்கொயர். கரெக்டா? அதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். அப்போ 9 into 49, 9 into 49 போட்டீங்கன்னா 441 வருமா? அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஸோ கொஸ்டின்ல நீங்க எந்த ஒரு ஸ்டெப்ஸும் இல்லாமலே 441 ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ டீடைல்டா ஸ்டெப்ஸோட கேட்கறவங்க கண்டிப்பா இருப்பீங்க, சால்வ் பண்றோம். சரி, எழுதிக்கலாம். ஓகே, டீடைலா எழுதிக்கலாம். 3 power 5 into 7 power 5 divided by, இப்போ இந்த 21 கியூபை நான் என்னன்னு எழுதுறேன்னா 21னா 3 into 7 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம் இல்லையா? இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. தென் இப்படி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம பிரிச்சு எழுதலாம்னு சொன்னேன். தனித்தனியா அந்த பவர் வந்துடும். 3 power 3 into 7 power 3. இதையும் நான் சொல்லிட்டேன். பவர் இருக்கு அப்படின்னா, பவர் இந்த மாதிரி இன்டூல இருக்கு அப்படின்னா அது தனித்தனியா பவர் போகும். இந்த ரூலும் யூஸ் ஆயிடுச்சா? ஓகே. அப்ப அடுத்த ஸ்டெப்ல பேசிக்கான ஒரு ரூல் பார்த்தோம்ல, சேம் பேஸ் அப்ப டிவைட் ஆகும்போது பவர் மைனஸ் ஆயிடும். இன்டூ சேம் பேஸ் டிவைட் ஆகும்போது பவர் மைனஸ். அப்போ 3 power 2 into 7 power 2. 3 into 3 9, 7 into 7 40. 9 into 49 என்ன வரப்போகுது? 440 இல்லையா? ஆப்ஷன். ஸோ வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் உங்களால சால்வ் பண்ண முடியும். இல்ல டீடைல்டா சொல்றேன், ரொம்ப பேசிக்கா நான் இப்பதான் ப்ரோ உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்குறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தரமா இருக்கு பாருங்க. சி, இந்த கொஸ்டின்லயும் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் பார்த்ததுமே ஆன்சர் அடிக்கலாம். எப்படி சொல்றேன். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் வேரியபிள் இதெல்லாம் விட்டுருங்க. இங்க என்ன இருக்கு? 2. அங்க என்ன இருக்கு? இன்டூ 5. கீழே என்ன இருக்கு? டிவைடட் பை 15. 2 into 5 என்ன? 10. 10 by 15. 10 by 15 சால்வ் பண்ணீங்கன்னா 2 by 3. 2 by 3 எங்க இருக்கு? இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இருக்கு. That's all. பேப்பரும் வேணாம், பெண்ணும் வேண்டாம். இப்போ ஜஸ்ட் இமேஜின் இந்த கொஸ்டினை பேப்பர் அண்ட் பெண்ணை யூஸ் பண்ணி வளன்னு போடுற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. இல்ல இந்த கொஸ்டினை பார்த்ததுமே இதுவே டஃப்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? சரி, இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். 2 into x cube y power 5. சரி, ஓகே, இடம் இல்லைல்ல. சரி, 2x cube y power 5 z into 5x y power 6 z squared divided by 15 x square y z square. ஏன்னா பார்த்து எழுதும் போது பவர் மிஸ் ஆயிட்டு ஆன்சர் தப்பா வரும் இல்லையா? ஸோ இங்க டைரக்டா நம்மளால அடிக்க முடியும். 5 வந்து 3 சார், ரைட்? ஓகே. ஸோ இந்த ஸ்கொயருக்கு இது அப்படியே மைனஸ் ஆயிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு 1 வரும். இந்த ஒரு ஒய்க்கு இந்த ஒரு ஒய் போயிட்டு 4 தான் ரிமைனிங் இருக்கும். இந்த 2 ஜெட்க்கு இந்த 2 ஜெட் அப்படியே போயிடும். சரி, இப்போ நம்பர் மட்டும், அதாவது கான்ஸ்டன்ட் மட்டும் 2/3 அப்படியே ரிமைனிங் இருக்கு, ரைட்? இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு? எக்ஸ் இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. a பவர் m இன்டூ a பவர் n என்னன்னு சொன்னா பவர் மல்டிப்ளை ஆனால் பவர் டைரக்டா ஆட் ஆயிடும். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அப்ப எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் வரும், ரைட்? y வந்து இங்க 4 முறை இருக்கு, இங்க 6 முறை இருக்கு. அப்ப மொத்தமா ஆட் ஆச்சுன்னா 10 முறை வரும். z இங்க 1 டைம் இருக்கு, அவ்வளவுதான்.
ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 2/3 or 2x square y power 10 z by 5 by 3. Sorry. Option C. Simple question. Okay. ஸோ நீங்க குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம கிட்டேயே ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ லாஸ்டா நடந்து முடிஞ்ச குரூப் டி இன்னும் ஃபைனல் ரிசல்ட்ஸ்லாம் வரல. நல்ல ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ கோர்ஸோட டீடைல் சொல்றேன். ரைட் நவ் மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே என்னோட கிளாஸஸ் தான். இதே மாதிரி போகும். 0ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எந்த குழப்பமும் லாங் மெத்தட் வளன்னு பெருசா போட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கொஞ்ச நாள்ல சம் வீடியோஸ் பார்த்த பிறகு நீங்களே மைண்ட்ல சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. கிளாஸஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும் இதே மாதிரி. அதாவது இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணல, ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனுக்குலாம் டிரான்ஸ்லேட் வேண்டாம். எல்லா கொஸ்டினும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பேன் கோர்ஸ்ல. ஸோ உங்களுக்கு வேற எந்த நாலேஜும் பிஃபோரா இருந்துட்டு வரணும்னு இல்லை. நீங்க 0 லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கோர்ஸ் 0 லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், ஏன்னா நானே மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுனால ரெக்கார்டட் கிளாஸஸ். ஹவு டு ஃபாலோங்கிறதும் ஒரு வீடியோவா பண்ணியிருக்கேன். ஸோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண உடனே அந்த ஹவு டு ஃபாலோங்கிற வீடியோ பார்த்துட்டு நீங்க அதுல சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும். சண்டே லைவ் இருக்கும். ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ எந்த சாப்டரையுமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணாம அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய டீடைலான பேக்ரவுண்ட் ஸ்டடி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ்க்குலாம் நான் போயிருப்பேன். பெஸ்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்காது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்காது. லாஜிக்கலாவே உங்களால செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டின்ஸ் 0ல ஸ்டார்ட் பண்ணாலும் நான் ஒரு லெவல்ல எடுத்துட்டு போய் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், ஹை லெவல். ஸோ அதனால உங்களுக்கு வைட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். பேப்பர் எப்படி கேட்டாலும் உங்களால மேக்ஸிமம் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா? டைப் வைஸ் இருக்கும். ஒவ்வொரு சாப்டரையும் டைப் வைஸ் பிரிச்சு லெவல் வைஸ் அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணது. ஸோ எல்லா சாப்டரும் ரொம்ப குவாலிட்டியா கொண்டு போயிருப்பேன். இந்த எல்லா எக்ஸாமோட கொஸ்டின்ஸும் அதுல இருக்கு. ப்ரீவியஸ் இயர் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, ஆர்ஆர்பில என்டிபிசி, ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், ஜேஇ, குரூப் டி 2016ல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 26 கூடிய சீக்கிரமா நான் அப்டேட் பண்ணிடுவேன். இவ்வளோ அஃபிஷியல் பேப்பர்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு கீழேயுமே அது எந்த எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களே மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்க. நம்ம ஆப்ல ரைட் நவ் மார்க் டெஸ்ட் இல்லை, ஃபேஸ்புக்ல நீங்க போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் உங்களை மைண்ட்ல சால்வ் பண்ண வைக்கிற இம்பார்ட்டன்டான மெத்தட்ஸ். ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்றீங்க, சப்போஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தட்ஸ்லாம் ஸ்பெஷலா கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் மைண்ட்ல சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹவு டு பை அவர் கோர்ஸ்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் 2 minutes. ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க இல்லையா? அதுக்கப்புறமா நீங்க போக வேண்டியது பெய்டு கோர்சஸ். பெய்டு கோர்சஸ்க்குள்ள போனீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவே குரூப் டிக்கு பர்ஃபெக்டான பேட்ச். ஓகேவா? நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டெமோ இருக்கும். ஸோ நான் சொல்றதை நம்பாம நீங்க டெமோவும் இருக்கு, டெமோவும் பார்க்கலாம். டோன்ட் வரி. ஓகே, டெமோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க, கம்பல்சரி இல்லை. தென் இங்க கூப்பன் டிஸ்பிளே ஆகும். ஆஃபர் இருக்கிற டைம்ல கூப்பனை டச் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் கிடைச்ச உடனே இந்த மாதிரி பே ஆன்லைன் இருக்கு இல்லையா? ஆன்லைன்ல எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டும் இருக்கு. கார்டு, ஆன்லைன், யூபிஐ, ஜிபே இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். ஜஸ்ட் 1 or 2 minutesல ஆக்டிவேட் ஆகிற கோர்ஸ் மை கோர்ஸ்க்குள்ள இருக்கும். அதுக்கப்புறமா ஹவு டு கெட் செலக்ஷன் வித் தி கோர்ஸ்னு ஒரு 1 hour வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த 1 hour வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்லோவா பாருங்க. அதுல நான் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் குரூப் டி ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறேன். இங்க பாருங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 35x3y²z. ஸோ இதையுமே நம்மளால ஆப்ஷன்லயே அடிக்க முடியும், எஃபர்ட் இல்லாம. ஓகே, சி இதுலயும் நான் எக்ஸ விட்டுருங்க, ஒய் விட்டுருங்க, z விட்டுருங்க பார்க்கலாம். இந்த 7 அப்படியே நான் 5 ஸ்டார் கேன்சல் பண்ணலாம். கரெக்டா? அப்ப மேல 5 வந்துடும். அதுக்கப்புறம் டிவைடட் பை ஒரு 25 வந்துடும். அப்போ 5 டிவைடட் பை 25 கேன்சல் பண்ணீங்கன்னா 5 1 சார் 5 5 சார். அப்போ 1/5 தானே இருக்கு. அப்போ நம்பரை பொறுத்தவரையும் கேன்சல் பண்ணீங்கன்னா கடைசியில உங்களுக்கு மிஞ்சுறது எது? 1/5. இது 1/5வா? இல்ல. இது 1/5வா? இல்ல. இது 1/5 தான். இது 1/5. ஆப்ஷன் சி. ஸோ எஃபர்ட் இல்லாம உங்களால மார்க் பண்ண முடியும். ரைட், இப்போ நான் இதை டீட்டெயிலாகவும் சால்வ் பண்றேன். சரியா? இப்போ இதை விட்டுருங்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருங்க. இது நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்? 5 ஸ்டார் கேன்சல் பண்ணிடுவீங்களா? ஸோ 5 ஸ்டார் கேன்சல் பண்ண உடனே உங்களுக்கு என்ன இருக்கும்? 5 இருக்கும், டெஃபினட்டா இருக்கும் 5. அதுக்கப்புறமா எக்ஸ் வந்து மேல 3, கீழே ஒரு 1 இருக்கு இல்லையா? பவர் என்ன ஆகும்? டிவைட்ல மைனஸ் ஆயிடும். ஸோ x பவர் 3 - 1 x பவர் 2 இருக்கும். கரெக்டா? தென்
y பாருங்க, y வந்து 2 இருக்கு, கீழே இருந்து -4 போச்சுன்னா y பவர் -2 இருக்கும். ரைட். அடுத்து z வந்து ஒரே ஒரு z இருக்கு. ஓகேவா? இப்போ கீழே இருக்கிற இந்த பார்ட்டை நீங்க முடிச்சிட்டீங்க. 25xy பவர் -2 z இருக்கு. அப்ப அதை நீங்க இங்க எழுதலாம். 25xy பவர் -2 z. இந்த z க்கு z கேன்சல், இந்த -2க்கு -2 கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு xக்கு ஒரு x கேன்சல் ஆயிட்டு ஒரு x தான் ரிமைனிங் இருக்கும். 5 1s are 5 5s are. ஸோ லாஸ்ட்ல என்ன இருக்கு? இந்த x ஒரே ஒரு xும் ஒரு 5. x/5 எங்க இருக்கு? ஆப்ஷன் C. That's all. Okay. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சூப்பர் கொஸ்டின். ஓகே, ஸோ இதையுமே ஆப்ஷன்ல உங்களால அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் அடிக்க முடியும். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? இஃப் 5 பவர் x minus y is equal to 125 and 5 power x plus y is equal to 3125. Find x. இப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் அண்ட் குறிப்பிட்ட சில நம்பர்லாம் பெரிய வேல்யூ வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 5s are 25, 25 5s are 125. கரெக்டா? 5 5s are 25, 25 5s are 125. அப்ப இந்த 125 நான் எப்படி எழுதலாம்? 5 power 3. இல்லையா? ரைட். அடுத்து 5 5s are 25, 25 5s are 125. 125 5s are 625. 625 5s are 3125. அப்போ இங்க என்ன வரும்? இந்த 3125 நம்ம 5 power 5 எழுதலாம். அப்போ பிஃபோராவே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 5 ஓட பவர்ஸ். மேக்ஸிமம் 5 power 5 வரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. 5 5s are 25, 25 5s are 125, 125 5s are 625, 625 5s are 3125. ரைட்டா? அப்போ இங்க நான் அதை எப்படி எழுதலாம்? ஏன்னா என்னோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கணும்? பேஸை சேம் பண்ணணும். ஸ்டார்டிங்ல இருந்து அதானே சொல்லிட்டு இருக்கேன், பேஸை நீங்க சேம் பண்ணணும். அப்படி பண்ணா இங்க என்ன கொடுத்துட்டாங்க? 5 power x minus y. அதை தான் நான் என்ன பண்ணிட்டேன்? 125 5 power 3 எழுதிட்டேன். ரைட், ஓகே, சரி. அடுத்து என்ன? 5 power x plus y. 3125 தான் நான் 5 power 5 எழுதிட்டேன். பேஸ் சேமா இருந்தா பவரை நீங்க ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல்ல சொன்னா சி, அதுவும் பேக் வர, அதையும் சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, பவர் சேம் ஆயிடுச்சு, சாரி பேஸ் சேம் ஆயிடுச்சுன்னா பவரை நீங்க ஈக்குவல் பண்ணிக்கலாம் சொன்னா. அப்போ இங்க என்ன இருக்கு? இங்க பேஸ் எல்லாம் சேம் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? x minus y is equal to 3. இங்க x plus y is equal to 5. இதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேசிக் இல்லையா? மைனஸ் பிளஸ் வரும்போது இதை நம்ம அப்படியே அடிப்போம். இங்க x plus x 2x, அதுதான் இங்க 8. அப்போ 2 அங்க டிவைட் ஆயிடும். x is equal to 4. ஸோ இவங்க கேட்ட கொஸ்டின் என்ன? எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. 4 வந்து ஆப்ஷன். தட்ஸ் கொஸ்டின் க்ளோஸ்ட் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சிம்பிளிஃபை தி எக்ஸ்பிரஷன். ஸோ இதுவும் பேசிக் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணுமே இல்லை. பேஸை சேம் பண்ண வேண்டியதுதான் உங்களோட வேலையா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இங்க பாருங்க, ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே கேன்சல் ஆகுது, எந்த எக்ஸுமே இல்லை இல்லையா? ரைட். அதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்க 3ஆ மாத்தலாம் இல்லையா? ஏன்னா 3 இருக்கு, 9 வந்து 3யோட பவர் தான், 27 வந்து 3 கியூப்னு சொல்லலாம். தட்ஸ் இட். ஸோ எல்லாத்தையுமே 3ஆ மாத்திரு. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவோம், அவசரம் இல்லாம, ஏன்னா புரியணும் இல்லையா? 3 பவர் 4 plus x இன்டூ 9 என்னன்னு சொல்றேன்னா 3 power 2 இல்லையா? 3 power 2 தான் 9. அந்த பவர் 2 உள்ள எடுத்துட்டு போயிடுங்க. உள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? 2x minus 8 ஆயிடுமா இல்லையா? அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ராவா இல்லாம இதுலயே சால்வ் பண்ணிடுறேன். ரைட். அடுத்து 27 என்னன்னு சொன்னேன்? 3 power 3. அப்போ 3 வந்துடும். அந்த பவர் 3 உள்ள கொண்டு போயிருங்க. உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா 3x minus 9 ஆகிடுமா? ரைட். தென் இன்டூ 3 power 3.
இப்போ எனக்கு அல்டிமேட்லி எல்லாமே 3-ஆ மாறிடுச்சு. எல்லாமே 3-ஆ மாறிடுச்சு. அப்போ உங்களால சிங்கிளாவே இதை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த கொஸ்டின். அடுத்து சிங்கிள் ஸ்டெப்லயே சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இது அப்படியே டிவைடு மாதிரி இருக்கு. டிவைடு நான் என்ன பண்ணுவோம்? அப்படியே மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ இங்க காமனா ஒரே ஒரு 3 எடுத்துக்கோங்க. இங்க ஒரு 4 பிளஸ் எக்ஸ் இருக்கு. இங்க மைனஸ் 3x மைனஸ்ன்னு வரும்போது இது பிளஸ் 9 ஆயிடும் இல்லையா? தென் இன்டூ இங்க 3 2x minus 8 minus 3. So இங்க plus x minus 3x அப்போ minus 2x ஆயிடும். 9 plus 4 13. 3 power 13 minus 2x இல்லையா? into 3 minus 11 2x minus 11. then இன்டூல இருந்தா பேஸ் சேமா இருந்தா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ இங்க என்ன வரும்? 3 a power m into a power n அந்த கேட்டகரி a power m plus n சொல்லுவோமா? அப்ப இங்க என்ன வந்துரும்? 13 minus 2x இது அப்படியே இருக்கட்டும். இங்க plus 2x minus 11 minus 2x க்கு plus 2x அவ்வளவுதான், காலி ஆயிடும். then 13 minus 11 என்ன? power 2. அப்போ 3 power 2 தான் லாஸ்ட்ல இருக்க போது. 3 power 2 நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? 9. 9 எங்க இருக்கு? ஆப்ஷன் B. That's all. ஸோ இதை நான் வாலண்டராகவே உங்களுக்கு வந்து ஸ்லோவாக போனேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறதுனால நான் ஸ்லோவாக போனேன். இங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கே நம்ம டிவைட் ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம், இன்டூ ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம். பவர் டிவைட் ஆகும்போது பேஸ் சேமாக இருக்கணும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரூல். பேஸ் சேமாக நீங்கள் ஆக்கியே ஆகணும். டிவைடில் இருக்கும்போது பவர் மைனஸ் ஆகும், மல்டிப்ளை இருக்கும்போது பவர் ஆட் ஆகும். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறப்பா இருக்குல்ல? இதை தான் நீங்க வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. சி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஸ்டினை சின்னதாக்கிடுவோம். அப்பதான் சால்வ் பண்ண முடியும் ஈஸியா. ஓகே, 25 into 4 power minus 4 by 5 power minus 3 into 10 into 4 power minus 8 divided by this one. ஸோ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற பார்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற டிவைட் பார்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க கண்டிப்பா பேப்பர் அண்ட் பென்ல தான் சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்போ இங்க நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சின்னது பண்ணாலும் உங்களுக்கு ஓகே கிளியரா தான் இருக்கும். ஓகே, ரெசல்யூஷன்லாம் இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேல உள்ள பார்ட்டை சால்வ் பண்ணலாம், அப்புறம் இந்த கீழே உள்ள பார்ட்டை சால்வ் பண்ணிட்டு கடைசியா டிவைட் பண்ணலாம். ஒரே ஒரு சஜஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன், எப்பயுமே பவர் மைனஸ்ல இல்லாத அதை மாத்திக்க பாருங்க. சிம்பிள். மேல மைனஸ்ல இருக்குன்னா கீழே வந்தா பிளஸ் ஆயிரும். அதே மாதிரி கீழே பவர் மைனஸ்ல இருந்தா மேல போனா பிளஸ் ஆயிரும். ரூல் என்னங்கிறதையும் முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வேலை என்ன? முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பேஸ் சேமா ஆக்குறது இல்லையா? இப்ப பேஸ் சேமா ஆக்குறீங்க அப்படின்னா இந்த 25 நீங்க 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த 25 ஆனா 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா 4 பவர் மைனஸ் 4 இருக்கு. இந்த மைனஸ் 8 மேல வந்தா பிளஸ் 8 ஆயிடும். அப்ப 4 பவர் மைனஸ் 4 பிளஸ் 8 இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சோம்? 4 பவர் 4. க்ளோஸா? தென் இங்க பவர் 2 இருக்கு. இந்த மைனஸ் 3 மேல வந்தால் சேம் பேஸ், மைனஸ் 3 மேல வந்தா பிளஸ் 3 ஆயிடும். ஸோ ஏற்கனவே 2, அது கூட பிளஸ் 3 பண்ணீங்கன்னா 5 பவர் 5. 5 பவர் 5 இல்லையா? அப்போ கீழே உங்களுக்கு 10 மட்டும் ரிமைனிங் இருக்கு. இப்போ 10 மட்டும் ரிமைனிங் இருக்கு. 10 எப்படி பிரிக்கலாம்? 2 into 5ன்னு பிரிக்கலாம் இல்லையா? 2 into 5ன்னு பிரிக்கலாம். அப்போ மேல உங்களுக்கு ஒரு 5 போயிடுது, அதாவது மைனஸ் ஆயிடும். இங்க பிளஸ் 5, அதை மேல கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ ஒரு -1 ஆயிடும் இல்லையா? லாஸ்ட்ல ஒரே ஒரு 2 மட்டும் ரிமைனிங் இருக்கு. அந்த 2வும் சரி இப்போ அப்படியே வைக்கலாம். அந்த 2 அப்படியே வைக்கலாம், கன்ஃபியூஷன் வேண்டாம். அப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு? 5 பவர் 4 into 4 பவர் 4 டிவைடட் பை 2. இது மட்டும் உங்களுக்கு இருக்குமா? ஸோ இதை அப்படியே நான் சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிட்டேன். ஓகே, டவுட் இல்லாம கிளியர் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இங்கேயே எழுதிடலாம். 5 power 4 into 4 power 4 divided by 2. ரைட். அடுத்து இங்க வா.
இங்க என்ன இருக்கு 3 பவர் மைனஸ் 5 இருக்கு ரைட். அதே மாதிரி இந்த 6 பவர் மைனஸ் 5 நீங்க எப்படி எழுதலாம் 3 பவர் மைனஸ் 5 இன்டூ 2 பவர் மைனஸ் 5 ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். அப்ப இந்த மைனஸ் 5 மேல போனா பிளஸ் 5 ஆயிடும்னு சொல்லிட்டேன். அப்போ 3 பவர் மைனஸ் 5 பிளஸ் 5 மைனஸ் 5 பிளஸ் 5 எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0. ஸோ 3 பவர் 0 எல்லாம் கேன்சல் ஆயிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். அடுத்து 10 பவர் மைனஸ் 5 10 நீங்க எப்படி எழுதலாம் 2 பவர் மைனஸ் 5 இன்டூ 5 பவர் மைனஸ் 5 கரெக்டா. ஸோ இங்க 2 பவர் மைனஸ் 5 இருக்கு, இங்க 2 பவர் பிளஸ் 5 போகும். அப்ப இதுவும் 2ல மைனஸ் 5 பிளஸ் 5 ஆயிட்டு 2வும் ஒண்ணுமே இல்லாத போகுது ரைட். அடுத்து 5 பவர் மைனஸ் 5 கீழே இருக்கிற மைனஸ் 7 மேல வந்தா பிளஸ் 7 ஆயிடும். அப்போ 5 பவர் 2 மட்டும் தான் இருக்கும் இல்லையா. 5 பவர் 2 மட்டும் தான் இருக்கும். தென் இதுவும் போயிடுச்சு, இப்போ இதுவும் போயிடுச்சு. தென் லாஸ்ட்ல இருக்கிறது 125 125 நம்ம 5 5 சார் 25 22 5 சார் 125. ஸோ 5 பவர் 3. அப்போ கடைசியில எனக்கு என்ன வருது கீழே இருக்கிறத அப்படியே சிம்பிளிஃபை பண்ணனா 5 பவர் 5. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, ஷார்ட்டா பண்ணுங்க. இல்லைன்னா பேப்பர் பென்னே நீங்க நிறைய போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் ஷீட்டே வேஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஆல்ரெடி இதை நான் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ அதாவது மேல இருக்கிறத நான் சால்வ் பண்ணிட்டேன், கீழே இருக்கிறத சால்வ் பண்ணும்போது எனக்கு வரக்கூடியது 5 பவர் 5. ஓகே. ஒண்ணுமே இல்லைன்னா பை 1 போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தாது. ஸோ அடுத்த ஸ்டெப் போகும்போது இது அப்படியே உல்டா ஆகுமா. அப்போ 5 பவர் 4 இன்டூ 4 பவர் 4 டிவைடட் பை 2 இன்டூ 1 பை 5 பவர் 5 கரெக்டா. ஸோ இங்க 4 5 இருக்கு, அங்க 4 டைம்ஸ் போயிடும், ஒரே ஒரு 5 இருக்கும். இங்க ஒரு 2 இருக்கு. சரி, இதனா கன்ஃபியூஷன் வராம இருக்க எப்படி எழுதலாம் 2 பவர் 2 ஹோல் பவர் 4 எழுதலாமா. அப்ப எனக்கு கடைசியில என்ன கிடைக்கும் 2 பவர் 8. இதனா 2 பவர் 8 எழுதலாம். 2 பவர் 8 கீழே எனக்கு ஒரு 2வும் ஒரு 5வும் ரிமைனிங் இருக்கு. ஸோ ஒரு 2க்கு ஒரு 2 போச்சுன்னா 2 மட்டும் மேல 7 டைம்ஸ் வரும். ஸோ 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2 32 64 128. ஸோ கடைசியில் எனக்கு கிடைக்கிறது 128, கீழே எனக்கு இருக்கிறது 5. 128 by 5 என்ன இருக்கு ஆப்ஷன் டி. என்ன கேட்டா அருமையான கொஸ்டின். பட் இதை ஓவர் காம்ப்ளிகேட் பண்றீங்களா இல்ல கொஞ்சம் மினிமம் ஸ்டெப்ஸ்ல போடுறீங்களா அப்படிங்கிறது கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா உங்களுக்கு புரியும். அதனாலதான் ரீசன் இதை நான் கொஞ்சம் கடைசியா கொண்டு வந்திருக்கேன் இந்த கொஸ்டினை. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் டவுட் இருந்ததுன்னா இதை மட்டும் அகைன் பார்க்கலாம் ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியா ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ இதை நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணி செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சூப்பரா இருக்கு பாருங்க, குவாலிட்டியா இருந்துச்சு. என்ன கேட்டா குவாலிட்டி கொஸ்டின், கண்டிப்பா பேப்பர் அண்ட் பென் நம்ம யூஸ் பண்ணணும் ரைட். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். If 9 power k plus 3 power 2k minus 1 is equal to 2 by 3 into 5 power k plus 1 by 2 plus 5 power k minus 1 by 2, then k is equal to. k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சால்வ் பண்ணிருங்க. அங்க எப்படி நம்ம மேல சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு பார்ட்டா சால்வ் பண்ணோம், அந்த மாதிரி இங்க நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிருங்க. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி சால்வ் பண்ணலாம். இது 9 பவர் கேன்னு இருக்கு, சேம் பேஸ் ஆகிறதுக்கு நான் 3 பவர் 2ன்னு எழுதலாம். அப்போ 3 பவர் 2னா 3 பவர் 2k கரெக்டா. சோ இங்க வந்து 3 பவர் 2k பிளஸ் இங்க என்ன இருக்கு 3 பவர் 2k மைனஸ் 1 இருக்கு இல்லையா. ரொம்ப முக்கியமான கட்டம், கான்சன்ட்ரேஷன் ஹையா இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். ஓகேவா. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன், இதை காமனா வெளியே எடுக்கிறேன். 3 பவர் 2k மைனஸ் 1 இன்டூ காமனா வெளியே எடுக்கும் போது இங்க என்ன வரும் 3 பவர் 1. இங்க ஏன் 3 பவர் 1 வருது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ a பவர் m இன்டூ a பவர் n பண்ணீங்கன்னா என்ன வரும், பவர் ஆட் ஆகுமா. 3 2k மைனஸ் 1 பிளஸ் 1 2k மைனஸ் 1 பிளஸ் 1 பண்ணீங்கன்னா 3 பவர் 2k போதா. தென் இதை அப்படியே மொத்தமா வெளியே எடுத்துறீங்க. ஸோ இங்க என்ன வரப்போகுது 1 இல்லையா. அப்போ ஃபைனலா என்ன வரும் 4 இன்டூ, அதாவது இந்த 4 இங்க எழுதுறேன் 3 பிளஸ் 1 4 இன்டூ 3 பவர் 2k மைனஸ் 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இதுதான் வருது இல்லையா. ஸ்லோவா போறேன், ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். ஓகேவா. ரைட், லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் சால்வ் பண்ணிருக்காங்க, வேற எதுவுமே பண்ணல ரைட். அடுத்து ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் வரும். ரைட் ஹேண்ட் சைட்
ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த 2/3 எனக்கு 2/3 அப்படிதான் வரும். அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. தென் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்டூன்னு எழுதலாம். இன்டூ 5 பவர் k மைனஸ் 1/2 காமனா எடுங்க. k மைனஸ் 1/2 நான் காமனா எடுக்கிறேன்னா உள்ள என்ன வரும், 5 பவர் 1 வரும். ஏன் அந்த மாதிரி நான் 1 போடுறேன், அப்போதான் இது a பவர் m இன்டூ a பவர் n ஆகுது. பண்ணீங்கன்னா a பவர் m பிளஸ் n வரும். பவர் பிளஸ் ஆகும். பவர் பிளஸ் ஆகும்போது என்ன வரும் பாருங்க, k மைனஸ் 1/2 பிளஸ் 1 பிளஸ் 1 போட்டீங்கன்னா k பிளஸ் 1/2 ஆகும். அதனாலதான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இங்க இந்த ஸ்டெப்பும் நீங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 5 பவர் k மைனஸ் 1/2 அப்படியே வந்ததால இதை நான் இப்படியே எழுதிக்கலாம். ரைட்டா? கிளியரா புரிஞ்சுதா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், 2/3 இன்டூ இந்த 6 நான் இங்க கொண்டு வந்துடுறேன், ஈஸியா கேன்சல் பண்ண, 5 பவர் k மைனஸ் 1/2. ஸோ அதை நான் கேன்சல் பண்றேன்னா 2. இந்த மாதிரி ஏன் ஆகுதுன்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ 2 இன்டூ 2 இங்க என்ன வந்துடும், 4 இன்டூ 5 பவர் k மைனஸ் 1/2 இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சால்வ் பண்ணிட்டேன், ரைட் ஹேண்ட் சைடும் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம் நீங்க, இல்லையா? ஈக்குவல் பண்ணலாம். சரி, ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க. ரைட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்துருச்சா, 4 இன்டூ 3 பவர் 2k மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 இன்டூ 5 பவர் k மைனஸ் 1/2. ஸோ தாராளமா நான் என்ன பண்ணலாம், இந்த 4க்கு இந்த 4 அடிக்கலாம். தென் பவர் ஈக்குவல் இல்லை, அதாவது சாரி, பேஸ் ஈக்குவல் இல்லை. இந்த பேஸ் வந்து 3 இருக்கு, அந்த பேஸ் வந்து 5 இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் எப்படி நீங்க சால்வ் பண்ணலாம், 3 பவர் 2k மைனஸ் 1 ஈக்குவல் டு 5 பவர் k மைனஸ் 1/2. இதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா பை ஆப்ஷன்ல சால்வ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் பெருசா கொஸ்டின் போகும். இப்ப பாருங்க, ஈஸியா ஆப்ஷன்ல இருந்து சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பா 1 வரவே வராது. எப்படி சொல்றேன், இங்க 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மைனஸ் 1 1, 1 மைனஸ் 1/2 1/2 வரும். ஸோ 3யும் 5 பவர் 1/2 சேம் இல்லை. தென் 3/2 எடுத்துட்டு வாங்க. 3/2 எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2க்கு 2 கேன்சல் ஆயிட்டு 3 மைனஸ் 1 என்ன வரும், 3 ஸ்கொயர். இங்க 3 ஸ்கொயர் 9 வந்துடும். இங்க 3/2 எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2/2 5 பவர் 1 வந்துடும். ஸோ இதுவும் என்னோட ஆன்சர். 5/2 எடுத்துட்டு வாங்க. 5/2 எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2க்கு 2 கேன்சல், 5 மைனஸ் 1 3 பவர் 4 வந்துடும். 3 பவர் 4 வந்துடும், which is 81 வந்துடும். இந்த பக்கம் 3/2 எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2 காமன் ஆயிட்டு, எஸ் 3 காமன் ஆயிட்டு 4 மேல 4 வந்துடும். 5 பவர் 4க்கும் 3 பவர் 4க்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும் தான். ஏன்னு நான் ஏன் சொல்றேன், 1/2 எடுத்துட்டு வாங்க. இங்க 1/2 எடுத்துட்டு வந்தீங்கன்னா 3 பவர் 2 இன்டூ 1/2 மைனஸ் 1. அதே மாதிரி இங்க 5 பவர் 1/2 மைனஸ் 1/2. கரெக்டா? ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆயிட்டு 1 மைனஸ் 1 என்ன வந்துடும், 0. அப்போ 3 பவர் 0 ஈக்குவல் டு ஆஃப் மைனஸ் ஆஃப் 0, 5 பவர் 0. எனிதிங் பவர் 0 நான் என்ன சொன்னேன், 1 இல்லையா? அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் சூப்பர்வா இருந்துச்சு. ஸோ குரூப் டி சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோவே எப்படி இருந்துச்சு, ஏன்னா ஏற்கனவே நம்ம ரேஷியோ, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்ததுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வந்தேன். அதுலயும் லாஸ்ட் கொஸ்டின்லாம் பாத்தீங்களா? ஸோ மெயினா யாருக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, குரூப் டினாலே ஈஸி லெவல் 1 பேப்பர் கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இல்லை, காலகாலமா என்கிட்ட வந்து கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.